எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்ட செல்ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை செல்ஃபோன் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நம்ம இப்படி மடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர். ஸோ ஒன் சைட் நியூஸ் பேப்பர் எடுத்து அதை நாலாக இப்படி மடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம இதை டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு 2 போர்ஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த 2 போர்ஷனை அப்படியே திக்னஸாக அப்படியே வச்சு நம்ம மடிக்க போகிறோம். இது பிரிக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு வந்து இப்போது 4 சைடு, அதாவது 4 பேப்பர்ஸ் வந்து உள்ளே இருக்கும் சரிங்களா? ஸோ அவ்வளோ திக்னஸாக இருக்கும். ஸோ இந்த 4 சைட் பேப்பரை அப்படியே நம்ம ரோல் மாதிரி பண்ணி கம் அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஸோ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம இதை நல்லா ரோல் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னும் நிறைய பேப்பர் இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பேப்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபெவிபாண்ட் இதில் நம்ம இப்படி அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஏன் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோன்னா, நமக்கு ஈக்குவலாக வந்து கம் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 4யும் ஒன்றா வச்சு நம்ம இப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபெவிபாண்ட். நீங்கள் கம் கூட யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை பண்ணலாம். ஸோ ஜிக்ஸாக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பர் ரோல்ஸை நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ ஸ்டிக் பண்ணும்போது ஒரு எக்ஸ் ஷேப்பில் நம்ம இதை ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? பார்த்து ஒரே மாதிரி சைஸில் இருக்க மாதிரி நம்ம இதை ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரியே பார்த்து நீங்கள் இந்த பேப்பர் ரோலுக்கு மேலே அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இதை ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பேப்பர் ரோலாக இதில் நேராக ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சாய்வா, அதாவது இந்த மிடில் போர்ஷன், எக்ஸோட அந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக வரா மாதிரி நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக இப்போ வந்து 4 செட்ஸ் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம பேப்பர் ரோல் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 11 செட்ஸ் இதே மாதிரி நம்ம வந்து அழகாக இப்படி ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் வளையிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அப்படி தான் வேணும். ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம பேப்பரில் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு ரோல் நம்ம இந்த ரவுண்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதோட டாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2 பக்கமும் கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா, அதாவது இந்த டாப்பில் மட்டும்தான் சைட்ஸில் அப்ளை பண்ணணும். அந்த சைட்ஸை மட்டும் நம்ம இப்போது இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கிறோம் சரிங்களா? ஸோ அந்த சைட்ஸ் டாப்பில் இருக்கு இல்லையா, அந்த சைட்ஸை மட்டும் ஒன்று மாற்றி ஒன்று ஈக்குவலாக நம்ம வந்து ஒட்டிகிட்டே இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு ஒட்டி முடிக்கும் பொழுது இதோட ஷேப் நமக்கு கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிடச்சிடும் சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இது இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா ஒரு பக்கம் நம்ம ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த போர்ஷன், இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு கலர் அடிக்க போகிறோம். நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ, என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு நம்ம ப்ரௌன் கலர் அடிக்கிறோம். ஸோ ப்ரௌன் கலர் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் பெயிண்ட் எது இருக்கோ. ஸோ எந்த பெயிண்ட் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக இதை ப்ரௌன் கலரில் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஸோ இது ஒரு 2 to 3 லேயர் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சாட்டின் ரிப்பனில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃப்ளார் செஞ்சு அதை இதோட டாப்பில் ஒவ்வொரு அந்த ரோலோட டாப் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக ஒட்டிடுறோம். இந்த பூ எப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்கமிங் வீடியோஸில் இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக இன்னொரு பெரிய பூ செஞ்சு அதையுமே நம்ம மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா ரொம்ப அழகான ஒரு செல்ஃபோன் ஹோல்டர் இல்லைனா மல்டி ஃபங்க்ஷனல் என்ன பொருள் வேணாலும் வைக்கிற ஹோல்டர் இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இதில் நீங்கள் அழகாக அப்படி செல்ஃபோன் வச்சுக்கலாம். உங்கள் டேபிளில் ஒரு ஆர்கனைசராக இதை வச்சுக்கலாம். ஸோ நெயில் பாலிஷ், உங்களோட கிளிப்ஸ், உங்களோட பேங்கிள், வளையல் கூட நீங்கள் அழகாக இதில் ஸ்டோர் பண்ணலாம். கீ ஹோல்டர், நீங்கள் கீ இருக்கு இல்லையா, சாவியை நீங்கள் அழகாக இதில் போட்டு வச்சுக்கலாம். குட்டீஸோட பென்சில், எரேசர், இந்த மாதிரி எந்த பொருள் வேணும்னாலும் நீங்கள் இதில் கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இயரிங்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வளைக்கிற மாதிரி ரொம்பவே வந்து போர்ட்டபுளாக இருக்கும். ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கலாம். இது மாற்றி மாற்றி இந்த ஷேப்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு கூட உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி பர்பஸ் டேபிள் ஆர்கனைசராக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்வீங்க, நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் கிராஃப்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பாய்.